Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. டேய் அஸ்வின், நில்லுன்னு சொல்றேன்ல. எங்க போற? நான் எங்கேயோ போறேன், விடுங்க என்ன. இரு அஸ்வின். ஏய் நில்றா. எங்கடா போற? நான் பாய்சன் குடிக்க போறேன். ஐயோ, எதுக்கு நீ பாய்சன் குடிக்கணும்? பின்ன அணுவை கல்யாணம் பண்ணணும்னு எழுதி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. பூஜா இல்லாம எப்படி நான் வாழ முடியும்? அந்த போலீஸ்காரி கேட்டதுக்கெல்லாம் என்ன தலையாட்ட சொன்னீங்க, நானும் ஆட்டி வச்சேன். கையெழுத்து போட சொன்னீங்க, நானும் போட்டாச்சு. அந்த கையெழுத்தோட என் தலையெழுத்தே முடிஞ்சு போச்சு. பைத்தியக்காரா, அப்படி ஏடா நினைக்கிற? அந்த இன்ஸ்பெக்டர் சந்திரகாந்தா சாதாரண ஆள் கிடையாது. அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நம்ம நடந்துகிட்டதான் புத்திசாலித்தனம். ஏய் இல்லன்வை, உன்னை தூக்கிட்டு போயிருப்பாங்க. வேணும்னு எல்லா பத்திரிகையிலயும் உன் போட்டோவை போட்டு நியூஸ் போட வச்சிருப்பாங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் பார்த்தா அம்மா மனசு தாங்குமா? அஸ்வின், உன்னை காப்பாத்ததான் அர்ஜுன் சார் இப்படி பண்ணிருக்காரு. எழுதி வாங்கிட்டாங்களே, இதுக்கு மேல பூஜாவை நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அணுவும் போலீஸ்காரி என்ன விட்டுருவாங்களா? இங்க பாரு அஸ்வின், உனக்கும் பூஜாவுக்கும் தான் கல்யாணம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போதைக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்ட. இதுக்கு மேல இத பத்தி நினைக்காத. நீ நிம்மதியா இரு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அணுவை கல்யாணம் பண்ணணும்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா யார் கண்ணிலையும் படாம நான் எங்கேயாவது ஓடி போயிருவேன். எல்லாரும் தேடட்டும். ஐயோ, நான் கிடைக்கவே மாட்டேன். டேய் டேய், உனக்கும் பூஜாவுக்கும் தான் கல்யாணம். இது என்னோட ப்ராமிஸ். ரோஜா, நீயும் ப்ராமிஸ் பண்ணு, இல்லைன்னா இவன் நம்ப மாட்டான். ப்ராமிஸ் போதுமா? கடவுளே, இப்ப நம்புறியா? அஸ்வின், நம்ம வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கோம். குடும்பத்துல சண்டை வந்துச்சு, நாங்களும் சண்டை போட்டோம். ஆனா அது குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக இல்ல, உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னு தான். நீ பாட்டுக்கு தப்பான முடிவுக்கு எதுவும் போயிடாத. அம்மாவை நினைச்சுக்கோ. அப்படி ஒரு அம்மா கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ தைரியமா இரு அஸ்வின். என்னது? அனுவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போலீஸ்ல அஸ்வின் எழுதி கொடுத்திருக்கான். இங்க பூஜாவுக்கும் உனக்கும் தான் கல்யாணம்னு அர்ஜுன் சத்தியம் பண்ணி கொடுக்கறான். ஐயோ கடவுளே. வாங்க மாமா. வா ரோஜா. அர்ஜுன் மாமா, என்ன பாத்தீங்களா? நான் செத்து பொழைச்சு வந்திருக்கேன். ரோஜா, என்னை எதுக்காக காப்பாத்துனீங்க? அஸ்வின் மாமா ஆசைப்பட்ட மாதிரி பூஜாவையே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். நான் போய் சேர்ந்திருந்தா உங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருந்திருக்கும்ல. என்ன மாமா, அழ வேண்டிய நேரத்துல சிரிக்கிறாளேன்னு ஆச்சரியமா இருக்கா? நான் எதுக்கு மாமா அழணும்? புத்திசாலி அழமாட்டா, மொத்தவங்களை அழ வைப்பா. உங்க எல்லாரையும் மாதிரி நானும் புத்திசாலி ஆயிட்டேன் மாமா. நீங்களே இப்ப குழப்பத்துல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. பர்த்டே பார்ட்டில அஸ்வின் மேல எனக்கு காதல் இல்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல. அவன் ஆசைப்பட்ட மாதிரி பூஜாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு தானே என்ன சொல்ல சொன்னீங்க. ஆனா நாங்க வந்து மாத்தி பேசிட்டேன்னு உங்களுக்கெல்லாம் குழப்பமா இருக்குல்ல. நான் கூட நீங்க சொல்ல சொன்ன மாதிரி தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் என்ன காப்பாத்திக்கணும்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.